ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். வந்ததுக்கு ஏதாவது சாப்பிடாமல் போனால் எனக்கு மனசே கேட்காது. ஸோ இன்றைக்கும் நமக்கு இதே சைஸில் 2 வெண்டைக்காய் இந்த சைஸில் பறித்து சாப்பிட்டா தான் எனக்கு என்னமோ நல்லா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ இன்றைக்கி நான் 2 பறிச்சேன். தினமுமே 2 வெண்டைக்காய். அதாவதுங்க, வெண்டைக்காய் ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஆனால் எனக்கு என்னமோ ஒவ்வொருத்தருக்கும் இப்போ பிள்ளைங்களுக்கு வந்து வெண்டைக்காய் வந்து ஃப்ரை பண்ணால் பாப்பாவுக்கு ஃப்ரை பண்ணால் பிடிக்கும். என் பையனுக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கும் வந்து பச்சடி வச்சா பிடிக்கும். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு நாள் அவங்களுக்கு ஒரு நாள் இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிள்ளைங்க வர்ற டைம்லலாம் ஃப்ரை பண்ணிடுறது, இவங்களுக்கு பச்சடி வச்சிடுவேன். ஆனால் எனக்கு வந்து எப்படி பிடிக்கும் அப்படின்னாக்க, என்ன சொல்கிறது, புளிக்குழம்பு இருக்குல்ல, காரக்குழம்பு வைப்பாங்கல்ல, கெட்டியாக காரக்குழம்பு வச்சு கத்திரிக்காய் அல்லது வெண்டைக்காய் ஏதாவது போட்டு செஞ்சுட்டு அதையே தொட்டு அதையே போட்டு பசஞ்சு அப்படி சாப்பிட பிடிக்கும். பட் காரக்குழம்பு எங்கள் வீட்டில் கெட்டியாக வச்சா என்னோடய ஹஸ்பண்டுக்கு பிடிக்க மாட்டேங்குது. என்னங்க பண்ணுறது, அவங்களுக்கு கொஞ்சம் அப்படி ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இந்த கலம்பரை அப்படிம்பாங்க கிராமத்தில், அந்த மாதிரி வைக்கணுமாங்க. ஸோ என்ன பண்ணுறது, நான் எனக்காக எதுவும் செய்கிறதில்ல. அதனால் அந்த வெண்டைக்காய் நமக்கு சத்து கிடைக்கணும்ல, பச்சையாக தின்னுறது. வரும்போதெல்லாம் 2 வெண்டைக்காவை சாப்பிட்றேன், மற்றபடி அவங்களுக்கு சமைச்சு கொடுத்துறேன். இது தாங்க என்ன பண்ணுறது. எல்லா பெண்களுமே இப்படி தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு விருப்பமானதை நம்ம செய்ய முடியாது. அப்படி செஞ்சோன்னா 2 வேலையாக போயிடும். ஸோ அதை நம்ம குறைக்கிறதுக்காக நம்ம உடம்பை நம்ம கவனிக்காமலே விட்டுருவோம். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் மாடி தோட்டம் வச்சுருக்கோம், இவ்வளோ கஷ்டப்படுறோம். நம்மளை ஹெல்த்தியாக வச்சுக்கிற மாதிரி நிறைய விஷயங்களை இங்கேயே சாப்பிட்ருங்க. வெள்ளரிக்காய் பறித்து சாப்பிட்ருவேன், வெண்டைக்காய் சாப்பிட்ருவேன், அத்தி சாப்பிட்ருவேன். எனக்கு போக இருக்கிறத எல்லாேருக்கும் ஷேர் பண்ணிடுவேன். எனக்கு போகன்னு இல்லை, இந்த வெண்டைக்காயெலாம் இப்படி பச்சையாக சாப்பிட மாட்டாங்க பிள்ளைங்கள்லாம். ஸோ வெண்டைக்காய் நான் சாப்பிட்ருவேன். வெள்ளரிக்காய் வந்து பிஞ்சாக பார்த்திங்கன்னா பிள்ளைங்க சாப்பிடுவாங்க. பெருசாக இருந்தால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரிங்க. எனக்கு வந்து இந்த விரல் தண்டி இருந்தால் பிடிக்கும். பாப்பாவுக்கு அதை விட குட்டியாக இருக்கணும்னு அவள் பறித்து சாப்பிடுவா. அவள் வந்திருக்கிறப்ப எங்கள் வீட்டில் அவங்க வச்சுச்சோ இவ்வளோ சின்னதாலாம் பறிச்சா பாவம் அப்படின்னு பெருசாகி நறுக்குன்னு இருக்கணும், அப்படி தான் சாப்பிடுவாங்க. கடையில் வாங்கினாலும் அப்படி தான் சாப்பிடுவாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் தகுந்த மாதிரியெல்லாம் வளைஞ்சு கொடுத்து நம்ம எல்லாரோட தேவைகளையும் பூர்த்தி பண்ணக்கூடியவங்க தான் இந்த செல்லக்குட்டி மாடி தோட்டம். ஸோ நீங்களும் வைங்க, அவங்கவுங்க தேவைகளுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன பிடிக்குமோ. இப்போ எங்கள் வீட்டில் அவங்க வந்தாங்கன்னா கோவக்காய் பறித்து சாப்பிடுவாங்க. அது மாதிரி முன்னாடி ஒரு பழம் இருந்தது, ஒரு ஃப்ரூட், அதெல்லாம் இந்தியன் ஃபேஷன் ஃப்ரூட். பட் எனக்கு அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. ஸோ அது மாதிரி யாருக்கு என்ன பிடிக்குதோ பறித்து சாப்பிட்டுக்க வேண்டியதான். அதுக்காக தான் மாடி தோட்டம். ஸோ நீங்களும் உங்களோட ஹெல்த் எப்படி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, பாய். கீழே போகிறேன், இல்லைன்னா இவங்க மகர் பண்ணிடுவாங்க ஃபோனை.